ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம போகிற இடம் தான் கோபிநாத சுவாமி கோவில். அதை வந்து கோப்பநாதன் கோயில்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். முதல்லாம் வண்டி மேலே போகும், இப்போ போகலை. இது பொங்கல் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற இடம். கீழே நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம பொங்கல்லாம் வைக்கலை. இது வந்து ஆடு மாடு நம்ம வந்து நேர்த்தி கடனுக்கு விட்டோம்னா இங்கே தான் விடணும். இதை இவங்க வந்து வளர்ப்பாங்க. ரெண்டாவது இது வந்து அன்னதான கூடம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அன்னதானம் போட்டாங்களா என்னன்னு எனக்கும் தெரில. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம அங்கே போகணும். நல்லா பார்த்துக்கோங்க. நடராஜா சர்வீஸில் விட்டாங்க. நடந்த கால்லாம் தாங்க முடியல, வலி ரொம்ப கஷ்டம். இதே என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க, மலைக்கு கீழே அடிவாரம். ஆனால் இவங்க வந்து பெரிய பெரிய கைக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விட்டாங்க போல இருக்குது. இந்த சைடில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா, ஆஞ்சநேயர். இந்த சைடு வந்து கருடமாயர். இது வந்து நம்ம எத்தனை மாடு வச்சுருக்கோமோ, பசு வச்சுருக்கோமோ அதோட நேர்த்திக்கடன் மாதிரி. ஏற முடியல படிக்கட்டில், ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு நண்பா. சுத்தூக்க பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. அதேமாதிரி இந்த கோயிலுக்கு யார் யார் இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரைட்னஸ் ஓவர் ஆஸ்டைம் போல். இது நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து நேர்த்திக்கடன் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தைக்கு. ரெண்டாவது மேலே வந்தோன்னா அன்னதானம் மணிக்கே இவங்க காசு வாங்கிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க. பொது தரிசனம் இது வந்து. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நேர்த்திக்கடனுக்கு அந்த பசு வச்சு சாமி கும்பிட்றது, அதை வந்து இங்கே தான் வச்சு கதம்பப்பூ எல்லாம் வச்சு பார்ப்பாங்க. இந்த கிருஷ்ண பகவான் நல்லா இருந்துச்சு, சிலை சூப்பராக. இது வந்து கோயிலுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்ற போன சன்னதியோட என்ட்ரன்ஸு. எப்படியோ திருட்டுத்தனமாக மொபைலை வச்சு கிருஷ்ண பகவானை நல்லா பார்த்தாச்சு. இதை வந்து கிருஷ்ணர் கோயில்னு சொல்ல மாட்டாங்க, கோப்பநாதர் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் எந்தெந்த அவதாரம் எடுத்தாரோ அதை வந்து சுத்தூக்க ஒரு ப்ளக்ஸ் மணிக்கு அடித்து ஒவ்வொரு அவதாரத்தையும் போட்டால் வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக காமிக்க முடியல, மொபைலை வெளியே எடுக்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக இதான் தீர்த்த தொட்டி, தீர்த்தத்தை மோந்துட்டு ஒரு வழியாக உட்காந்து சாப்பிட்டு கோப்பநாதன் கோயிலுக்கு பை பாயின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மறந்துடாதீங்க நண்பா.